Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். ஆபரேஷன் சிந்தூர் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆபரேஷன் சிந்துவை நிப்பாட்டினதே நான் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விக்ரம் மிஸ்ரி நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றாரு. என்ன நடக்குது? மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் எதுவும் முரண்பாடா, இல்ல ட்ரம்ப் தொடர்ந்து நான் தான் மத்தியஸ்தம் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லிட்டே இருக்காரு. பட் இந்தியா தரப்புல மறுக்கிறாங்களே. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் மிக நெருங்கிய நண்பராகத்தான் இவ்வளவு நாட்களாக கருதிட்டு வந்தார். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதமர் அப்படிங்கிறதையும் தாண்டி பல எல்லைகளையும் தாண்டி டொனால்டு ட்ரம்ப்புக்காக அமெரிக்கால போய் பிரச்சாரம் செஞ்சார். கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானாலும் கூட அதை பொருட்படுத்தாத அளவிற்கு டொனால்டு ட்ரம்போட நட்பு தேவை அப்படின்னு சொல்லி மோடி நினைச்சார். ஆனா டொனால்டு ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்தியாவையும் மோடியையும் ஒரு 10-11ஆகத்தான் நினைக்கிறார். அதுதான் இவர் அண்மையில டொனால்டு ட்ரம்ப் செயல்பாடுகள் காட்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 13 முறை சொல்லியிருக்கார், இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி. இந்தியாவின் சார்பாக மோடி அபிஷியலா எந்த ரியாக்ஷனும் பண்ணாமே இருந்தார். ஏன் அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் மீதான அந்த ஒரு நட்புணர்வு, அதற்காக என்ன செஞ்சிருக்கிறார் மோடி, தொடர்ந்து அமைதியாகவே இருந்தார். பட் இது ஒரு எல்லை மீறி போயிடுச்சு. டொனால்டு ட்ரம்ப் எவ்வளவு மோசமாக இந்தியாவோட நடந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை சந்திச்சு அதற்கு கடுமையான பதிலடி, பல இழப்புகள், பல பின்விளைவுகள் இருந்தாலும் கூட மிக கடுமையான பதிலடி கொடுத்து இன்றைக்கு பாகிஸ்தான் தானாக போரை நிறுத்திக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த போரை நிறுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த தாக்குதல்களுக்கு எல்லாம் மூல காரணமாக கருதப்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிர் அவரை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில அமர்த்தி அவருக்கு விருந்து கொடுத்து, நீங்க இவரை போட்டு நல்லவர் கிடையாது, ரொம்ப நல்ல மனிதர், ஐ லவ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். அப்ப நம்ம இந்தியா ஒரு எதிரி நாடாக நம்ம கருதி இருக்கிறோம். ஒரு பெரிய போரை நடத்தியிருக்கிறோம். ஒரு மாசம் கூட ஆகல. அதற்கு முன்பே நாம் எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷலாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு டொனால்டு ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சூழல தான் மோடி குரோஷியா, அதாவது கனடாவுக்கு போறாரு G7ல. அங்கேயும் மோடியை அவர் பார்த்து பேச முடியாம டொனால்டு ட்ரம்ப் கிளம்பிடுறாரு. அதற்கு பிறகுதான் மோடி கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர் தொடர்பு கொண்டு நீங்க அமெரிக்காவுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது, அப்ப மோடி தவிர்த்து கொண்டு இல்ல நீங்கள் இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ட்ரம்ப் இந்த வருட இறுதியில வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அமெரிக்கா இந்தியர்களை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை, ஒரு இந்தியாவை ஒரு சந்தையாகத்தான் இவர்கள் கருதுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதான் இப்போ நீங்க சொல்றீங்களே, நட்பு நாடாக இஸ்ரேல் இருக்கும்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா நட்பு நாடு இல்லை அப்படிங்கிறதும் இதுல இருந்தே தெரியுது. முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியாக மட்டுமே இந்தியாவை ட்ரம்ப் பாக்குறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்தியாவுக்கு ஒரு அவமானமான செயல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அதுல பாதுகாப்பு சம்பந்தமாகவும் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு விக்ரம் மிஸ்ரி சொல்றாரு. அதான் இப்ப அமெரிக்காவுக்கு இந்தியாவினுடைய சப்போர்ட் பல விஷயங்கள்லயும் தேவை. ஆனா இந்தியாவை பகைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. அதனால பார்க்கும்போது என்னன்னா, அதே நேரம் இந்தியாவுக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்றது மாதிரி இஸ்ரேலுக்கு செய்யக்கூடியது மாதிரி இந்தியாவுக்கு அமெரிக்கா சாதகமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, டொனால்டு ட்ரம்பினுடைய மகன் அதே போல மருமகன் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான்ல பெரிய அளவுல இருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானுடைய கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தோடு இவர்களுடைய நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க, பல பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் மதிப்பிலான ஒப்பந்தங்கள். எனவே பாகிஸ்தான் இந்தியா மாதிரியான வலிமையான ஜனநாயக நாடு கிடையாது. இந்தியா அப்படின்னு வரும்போது நாம எதையுமே சட்ட ரீதியில நம்ம செய்வோம். நிறைய இங்க பல, அதாவது உள்நாட்டுல பல பிரச்சனை, அரசியல் ரீதியாக பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட உலக அளவுல இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய வலிமையான ஜனநாயக நாடு தான். இங்க அவ்வளவு சீக்கிரமா கரப்ஷன் அல்லது வெளிநாட்டு சக்தியை சுரண்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நடக்க முடியாது. எதுவுமே சட்டப்படிதான் நம்ம செய்ய முடியும். அப்ப என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாகிஸ்தானும் வேணும், இந்தியாவும் வேணும். யாரு தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்திலாம் அமெரிக்கா பார்க்க மாட்டாங்க. அதைத்தான் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும்.
அதான் அதிருப்தியில இருக்காரு மோடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆரம்பத்திலேயே வந்து நீங்க சொன்னது மாதிரி ட்ரம்ப்புடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் கூட மோடி அவர்கள் போயிருக்காரு. பட் இந்த நேரத்துல இந்த மாதிரியான போக்குங்கிறது சரியான போக்கு தானா? இந்த மாதிரி சூழல்ல மற்ற நாடுகள்லாம் வந்து இத உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. கண்டிப்பா. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தானையும் அவங்க வந்து ஒரு சந்தையா தான் பாக்குறாங்க ம், அமெரிக்கா. இந்தியாவை மட்டும் இல்ல, பாகிஸ்தானை மட்டும் இல்ல, மூன்றாம் உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சந்தை. ம், அவங்களுடைய பொருட்களை கொண்டு போய் அவங்க வந்து அங்க வந்து விற்கணும். அதற்கான சூழல்களை வந்து அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. இப்ப நம்ம 2 பேர் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களால இங்க பிசினஸ் வந்து பண்ண முடியாது, நிம்மதியா பிசினஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம 2 பேர் சண்டை போடுறதுனால அவங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்குன்னா நம்ம 2 பேர் கிட்ட சண்டையும் வந்து அவங்க என்ன செய்வாங்க, தூண்டி விடுவாங்க. ம், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து இந்தியா வந்து பல விஷயங்கள்ல நம்ம வந்து தொழில்நுட்பத்துல, டெக்னாலஜியில நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம். அதையெல்லாம் கொடுத்து உதவுவதற்கு அமெரிக்கா தயாராக இல்ல. ம், இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ட்ரைனேஜ் அப்படிம்பாங்க. அதாவது நாம வந்து ஐஐடில, ஐஐஎம்ல மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுத்து ஒரு தரமான கல்வியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து என்ன செஞ்சிருவாங்க, அமெரிக்கால சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்து அதன் மூலமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பாங்களே தவிர ம், நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி அவர்கள் கவலைப்படவே மாட்டாங்க. இன்னைக்கு ம், ஏர் இந்தியாவுடைய தொடர் விபத்துக்களை நம்ம கேள்விப்படுறோம். ம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியானால ஒரு 25 பேருக்கு மேல வந்து அமர்ந்து செல்லக்கூடிய விமானங்களை கூட நம்மளால தயாரிக்க முடியல. ம், அவ்வளவு தூரம் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். நம்ம வந்து அமெரிக்காவினுடைய போயிங் விமானத்தையும் அதே போல யூரோப்பிய யூனியனுடைய ஏர்பஸ் விமானத்தையும் நம்ம போய் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்ப அமெரிக்கா வந்து F-35 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவுக்கு வந்து அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதே போல வந்து நாம போய் என்ன செய்யணும், இப்போ பிரான்ஸ்கிட்ட போய் ரஃபேல் விமானத்தை வாங்க, அதுவுமே ஒரு ஃபோர்த் பிளஸ் ஜெனரேஷன் தான். இவங்க வைத்திருப்பது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவர்கள் இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்தியா போன்ற எந்த நாடும் கொடுக்க மாட்டாங்க. ம், இவங்க வந்து இந்தியாவை ஒரு முழுக்க முழுக்க சந்தையாக பாக்குறாங்க. அந்த சந்தையில யார் வந்து அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்களோ அந்த தலைவர்களை இவங்க வந்து ஆதரிப்பாங்க. இப்போ வந்து அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த சந்தை வந்து இந்தியாவோட அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுறதுனால இப்ப இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாகிஸ்தானுக்கு அதிக முக்கியத்துவத்தை ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்து நம்ம பார்க்க முடியுது. எல்லா உலக நாடுகளுக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து டாலர்ல தான் நம்ம வந்து வர்த்தகம் பண்றோம். கிட்டத்தட்ட 80% உலக வர்த்தகம் வந்து டாலர்ல தான் நடக்குது. அப்ப முழுக்க முழுக்க வந்து உலக நாடுகளை இவங்க வந்து சந்தையாக டாலர்னா என்ன, உங்களுக்கு ரூபா நோட்டை அச்சடிச்சு அச்சடிச்சு அவங்க பாட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த எந்த உழைப்புமே அமெரிக்கா செய்ய தேவையில்லை. அமெரிக்காவுக்கு வந்து இப்ப வந்து ஒரு எண்ணெய் வேணும் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ஒரு 10 பில்லியன் பேரல் வந்து என்ன வேணும் அப்படின்னா நாம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு கொடுத்து நம்ம வாங்குவோம். அமெரிக்காவுக்கு அப்படி இல்லை. அவங்க வந்து நோட்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிடலாம். ம், நல்ல அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ம், நம்ம இந்திய ரூபாயை நம்ம அச்சிடுவதற்கு நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அமெரிக்காவுக்கு அப்படி இல்லை. அவங்க பிரிண்டிங் காஸ்ட் மட்டும்தான். டாலர்களை அச்சடிச்சு அவங்க எந்த நாட்டுல போய் எதனாலும் வாங்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்ப அந்த சிஸ்டம் குலையாம பாத்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதற்கு யார் யாரெல்லாம் உகந்த தலைவர்களோ அவங்க ஆதரிப்பாங்க. இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் அதனுடைய தலைவர்கள் என்ன நினைப்போம், நாம வந்து வளரணும், நாம டெக்னாலஜி நமக்கு வந்து வரணும் அப்படின்னு நாம நினைப்போம். பட் ஆனா அதற்கு வந்து அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எனவே ட்ரம்ப்பை வந்து நாம வந்து ஆதரிப்பது, ட்ரம்ப்போட நட்புணர்வு கொள்வதெல்லாம் இந்தியாவுக்கு எந்த வகையில் உதவாது. அப்ப நாம வந்து மாற்று அதாவது மாற்று ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து பிரிக்ஸ் அமைப்புல வந்து இந்தியாவின் ரோல் முக்கியமா இருக்கு. டாலருக்கு மாற்றாக நம்ம அந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து மாற்று திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. பட் அவங்களாலே பண்ண முடியல. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபோது அசீம் முனீரை வந்து வெள்ளை மாளிகையில வச்சு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட அதிகமா வந்துட்டு இருக்கு. இதை தவிர்ப்பதற்காகவே ட்ரம்ப்பை வந்து மோடி அவர்கள் சந்திக்க மறுத்துட்டாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம வேற பயணமிடல் வந்து திட்டம் வச்சிருந்தனால போகல அப்படின்னு ஒரு செய்தி. அதாவது நம்ம அந்த புதுப்பேட்டை படத்துலதான் ஒரு டைலாக், ஒரு நக்கல்யா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ம், நம்ம எதிரியாக கருதக்கூடிய ஒருத்தரை கூட்டு கொண்டு வந்து வெள்ளை மாளிகையில் அமர்த்தி விருந்து கொடுத்துட்டு நீங்களும் வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு கிண்டல் அது. அதுதான். அதாவது மோடி வந்து ஏற்கனவே ஏற்கனவே வந்து வாக்குறுதி கொடுத்த அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா ரெண்டாவது தான். மிகப்பெரிய அளவுல அவமானப்படுத்திருக்கிறார் ட்ரம்ப். மோடியையும் இந்தியாவையுமே அவமானப்படுத்தியிருக்கிறார். அதனாலதான் வந்து மோடி வந்து அந்த அழைப்பை வந்து அவர் நிராகரிச்சுட்டு வேறு திட்டங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நாம தான் வந்து சண்டை, யார் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளான்னு சொல்லி நமக்கு அண்டை நாடுகளோட நம்ம சண்டை போடுறோமே தவிர அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான், அவங்க மேல நம்ம எல்லாம் கீழே அப்படிங்கிற இந்த பாலிசி தான் அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. இன்றைய போக்கு இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு, இந்தியா அந்த மோடியினுடைய சிறு கோபம், இது எங்க கொண்டு போய் முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாய சடங்கு நிகழ்ச்சிகள் தான். அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா அவர்களுடைய நிலை. இப்ப மோடி, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு மாகா அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து அவர் முன்மொழிகிறார்.
மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்றாரு. அமெரிக்கா இழந்த தனது பழைய செல்வாக்குகளை மீட்கணும் அப்படின்னு சொல்றாரு. பழைய செல்வாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலக நாடுகள் இப்போ வந்து அமெரிக்காவினுடைய கை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இதாயிடுச்சு, தளர்ந்துடுச்சு. இன்றைக்கு வந்து அமெரிக்கா முன்ன மாதிரி எந்த ஒரு நாட்டையும் மிரட்டுறது, உருட்டுறது, போர் தொடுப்பது அந்த நிலைமையில இல்ல. அவங்களுடைய பொருளாதாரமே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கு. அதனால மீண்டும் அந்த பழைய வலிமையான நிலையை நோக்கி நான் அமெரிக்கா கொண்டு போவேன் அவர் சொல்றது என்னன்னா, எல்லா நாடுகளையும் ஒடுக்குறது தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த உறவு மோசமடைவது அப்படிங்கிறது வந்து இந்த ஆரம்ப நிலை தான். இது வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கேட்டனால சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் மோசமா தான் ஆகும். ஏன்னா ட்ரம்ப் ஒரு நாள் வந்து இந்தியாவின் நலனுக்காக அவர் வேலை செய்ய போறது இல்ல. அமெரிக்க அதிபர் யார் வந்தாலும் அவர் வேலை செய்ய போறது. குறிப்பாக ட்ரம்ப் வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு ஆதரவாக இன்னும் நடக்க போறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தட்டி கொடுத்து மோடியை வந்து சமரசம் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை தான் அவங்க தொடர்ந்து இனிமேல் பண்ண போறாங்க. அதனால இந்தியா அமெரிக்கா உறவு அப்படிங்கிறது வந்து இன்னும் தொடர்ந்து மோசமாயிட்டு தான் போகும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன்.